பலாப்பழமும் பஞ்சப்பாட்டு பாலுவும். ஏங்க, பையனுக்கு சிக்கன் சாப்பிடணுமா, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கான். போய் ஒரு காட்டில் சிக்கன் மட்டும் எட்டுவாங்க, பையனுக்காவது வச்சு கொடுப்போம். அடிப்போடி பைத்தியக்காரி, சிக்கன் வேணுமா? உழைக்கிறவனுக்கு தான் தெரியும் காசோட அருமை. நேற்று நைட்டு வச்ச குழம்பே மிச்சம் இருக்குல்ல, அதை காலி பண்ணுங்க. அதுக்கடுத்து குழம்பு வைக்கிறத பற்றி யோசிக்கலாம். அப்பா, எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கதை கதையாக சொல்கிறாங்க. எங்கள் அப்பா ஹோட்டலுக்கு கூட்டு போனார், முழு கோழி வாங்கி கொடுத்தாரு, லெக் பீஸ் வாங்கி கொடுத்தாரு, லாலிபாப் வாங்கி கொடுத்தாருன்னு. நீங்கள் எனக்கு அப்படி எதுவும் வாங்கி கொடுக்காட்லையும் பரவாயில்ல, வீட்டிலையாவது வாங்கி வச்சு கொடுங்க. மகனே, நீ பார்க்குற இந்த வீடு வசதி எல்லாம் அப்பா சின்ன வயசுலேருந்து வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்ச சொத்து. நீ இப்போ சாப்பிட ஆசைப்படுற மாதிரி நானும் சின்ன வயசில் சாப்பிட ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்ருந்தேன்னு வைக்கி, இந்த வீடு வசதி எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட போங்கப்பா, நினச்சதை வாங்கி சாப்பிடாம சொத்து வீடு வாசலேருந்து என்னப்பா பண்ண? ஏங்க, பையன் தான் ஆசைப்பட்டு கேட்குறான்ல, இதில் என்ன உங்களுக்கு கஞ்சத்தனம்? ஒரு காட்டில் தான் வாங்கிட்டு வந்துருங்களேன். சரி சரி, பையன் ஆசைப்பட்டு கேட்டுட்டான், வாங்கி தராமல் இருக்க முடியாது. கோழிலாம் வாங்கி தர முடியாது. வேணா கடையில் ஒரு 4 முட்டையை வாங்கி முட்டை குழம்பு வச்சு கொடு. அப்பா, சிக்கன் கேட்டால் நீங்கள் என்னென்ன முட்டை குழம்பு வச்சு தர சொல்றீங்க? சிக்கனும் முட்டையும் ஒன்றா? மகனே, அந்த முட்டை தாண்டா சிக்கனாக மாறுது. அதனால முட்டையும் சிக்கன் ஒன்று தாண்டா. இந்த வாரம் முட்டை குழம்பே போதும். பையன் ஆசைப்பட்டதை கூட வாங்கி கொடுக்காம அப்படி சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறீங்களோ? சாகும்போது தலையிலையா கட்டி விட போறாங்க? அடியே, முட்டையோட கோழிக்கு தாண்டி வழி தெரியும். பேசாம உன் மகனுக்கு முட்டை குழம்பு வச்சு கொடு. வேற பேச்சு பேசாத. அம்மா, நான் இந்த வீட்டில் மகனாக பிறந்ததுக்கு பேசாமல் சுரேஷ் வீட்டில் நாயாக பிறந்திருக்கலாம். அதுக்கு கூட அவங்க டெய்லி சிக்கன் வாங்கி போடுறாங்க. சரி தம்பி, கோவப்படாத. இன்னைக்கு அம்மா முட்டை குழம்பு வச்சு தரேன், அடுத்த வாரம் சிக்கன் வாங்கி வச்சு தரேன். சரிம்மா, கோழி கேட்டால் கோழி முட்டையாவது கிடைக்கும், சந்தோஷப்பட்டுக்கிறேன். நேற்று வச்ச சாம்பாருக்கு முட்டை குழம்பு எவ்வளவோ பெட்டர். அம்மா, ஏதாவது இனிப்பா திங்கணும் போல இருக்குமா? மத்தியானம் பொங்கல் வச்சு தரையாம்மா? தம்பி, வெள்ளம் இல்லையடா, சீனி தான் இருக்கு. சீனியை வச்சு தரவாடா? அது எதுக்கு பொங்கல்னு தனியாக கிண்ட போற? சுடு சோத்துல கொஞ்சம் சீனியை போட்டு பிசைஞ்சு கொடு. பொங்கலாயிர போகுது. சிலிண்டருக்கு பிடிச்ச கேடா. உங்க கஞ்சத்தனத்துக்கு அளவே இல்லாம போச்சு. அம்மா, எனக்கு பொங்கல் வேணாம், ஒன்றும் வேண்டாம். சாயந்தர டைம் கோயிலுக்கு போனால் பிள்ளையார் கோயிலில் பொங்கல் கொடுப்பாங்க, அதை வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறேன். மகனே, இப்படி தாண்டா இருக்கணும். அம்மா, என் கூட பேச வேணாம்னு சொல்லு, நான் அவரோட பேச மாட்டேன். என்னடி சத்தாது, ஏதோ பலாப்பழம் வைக்கிற மாதிரி சவுண்டு இருக்கு. பலாப்பழம் சாப்பிட்டே எவ்வளோ நாள் ஆகுது. பலாப்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் பலாப்பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, வாங்கி தாங்கம்மா. ஏங்க, போங்க போய் வண்டிக்காரன் கேளுங்க, கேட்டு வாங்கிட்டு வாங்க. அடிப்போடி பைத்தியக்காரி, வரவன்ட்ட வாங்கினா ரேட் அதிகம் இருக்கும். நான் சாயந்தரம் நேரம் மார்க்கெட்டுக்கு போகிறேன். ஒரு 8 மணி போல் போனோன்னு வச்சுக்கோ, அழுத்த பழம் இருக்கும். அதை வீட்டுக்கும் கொண்டு போக முடியாது, நைட்டு விற்கவும் முடியாது. யாராவது கேட்குறவங்கள்ட்ட குறைஞ்ச விலைக்கு கொடுப்பாங்க, அதில் போய் வாங்கிட்டு வரேன். அம்மா, நம்ம அப்பா தாம்மா சிக்கனத்தின் சிகரம். இவரை மிஞ்ச உலகத்தில் ஆளே இல்லை. சரி, எப்படியோ பலாப்பழம் வாங்கிட்டு வந்தா சரி, வாங்கி தராம ஏமாத்திராதீங்க, பையன் பாவம். சரி தம்பி, நீ கடையில் போய் ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வா, அம்மா போய் சமையலை போய் பார்க்க. சரிம்மா, அப்படியே எனக்கும் ஏதாவது நான் வாங்கிக்கிறேன். அடுப்பில் எதையாவது வச்சுட்டு அங்கே இங்கே போகாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். போய் அடுப்பு வேலையை பாரு. சில மணி நேரம் கழித்து. ஏங்க, பையன் பலாப்பழம் கேட்குறான், நைட்டு போய் வாங்குன்னு சொன்னீங்கல்ல, போய் வாங்கிட்டு வாங்க. அப்பா, நானும் வரேன். போய் ஹெல்மெட்டையும் சாமியும் எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம நடந்தான் போகிறோம். வண்டியில் ஓனர் பெட்ரோல் கேடு. நடந்தால் உடம்புக்காக நல்லது. சரிப்பா, வாங்க போவோம். சரி, சீக்கிரமா போயிட்டு வாங்க. பாலு, இந்நேரம் எங்கே போகிற? போகும்போதே எங்கே போகிறோன்னு கேட்டியா? போகிற காரியம் விளங்குற மாதிரி தான். நாங்கள் பலாப்பழம் வாங்க போகிறோம் மாமா. அப்படியா? சரி சரி, போயிட்டு வாங்க. அண்ணே, பலாப்பழம் சொலையா ரேட் எப்படி? அச்சோ, அறுத்த பழம்லாம் முடிஞ்சதே. இப்போ தான் வாங்கிட்டு போனாங்க. முழு பழம் தான் இருக்கு. முழு பழம் கிலோ 60 ரூபா. எப்பா, நான் தான் காலையிலே கூப்பிட்டேன்ல, வந்திருக்கலாம்ல. இப்போ பாருங்க, முடிஞ்சது. என்ன பண்ண? 100 ரூபாய்க்கு மட்டும் பழத்தை அறுத்து தர முடியுமா? இல்லை சார், பழத்தை இப்போ அறுக்க முடியாது. அறுத்தா வீணாக போயிடும். இன்னும் காலையில் தான். வேணா முழு பழமாக வாங்கிக்குவாங்க. 100 ரூபாய்க்கு எந்த பழம் வராதோ? இந்த ஒரு பழம் இருக்கு, நல்லா பழுத்துருச்சு. பாதி பழம் அழுகி போயிருக்கும், பாதி வேணா நல்லா இருக்கும். அது வேணா 100 ரூபாய்க்கு தரலாம். எப்பா, அழுகி போன பழம்னா எனக்கு வேணாம்பா, நல்ல பழத்தை வாங்கப்பா. ஏய், சும்மாடா. அவர் தான் சொல்கிறார்ல, பாதி பழம் நல்லா இருக்குன்னு. பாதி தானே அழுகி இருக்குன்றாரு. நல்லா இருக்கிற பாதி பழத்தை சாப்பிட்டுக்கணும். இதுக்கு மேலே நமக்கு குறைஞ்ச ரேட்டில் கிடைக்காது. சரிண்ணே, அந்த பழத்தை எடுங்க. சரிண்ணே, இந்தாங்க காசை பிடிங்க, நாங்கள் போயிட்டு வரோம்.
ஏன்பா பேசாமல் பைக்கில் வந்திருந்தா நேரம் கஷ்டப்படாமல் கொண்டு போயிருக்கலாம்ல. முழு பழம் வாங்குவோன்னு யாருக்கு தெரியும்? நான் அறுத்த பழம் தான் வாங்கலாம்னு நினச்சேன். நம்ம நேரம் முழு பழம் இல்லை. சரி சரி சத்தம்படாம்பா. அந்த பக்கத்து வீட்டு கந்த உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் எதையாவது பேச்சு கொடுப்பான், ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பா அந்த மாமா நல்லவர் தான்ப்பா, அவர் நல்லா தானே பேசுறாரு, ஏன் அவரை பார்த்தா உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க? டேய் பாலு, எச்சு கைட்டு கூட காக்கா ஓட்ட மாட்டேயே, எப்படி மனசார இவ்வளோ பெரிய பலாப்பழம் வாங்கினேன்? என்னென்ன கஞ்சப்பாய் நினச்சியா? 400 கொடுத்து வாங்கிட்டு வரேன். எப்பா ஏன்பா இப்படி போய் சொல்கிறேன்? 100 தானே வேணும். சும்மாடா நீ ஒருத்தன். 400 கொடுத்து நீ வாங்க போய் தான் வாசனை ஆளை தூக்குது. நீ அங்கே வரும்போதே பலாப்பழம் வாசனை இங்கே வந்துட்டப்பா. நீ வேற வாய் விட்டுட்டியா? பலாப்பழம் எப்படி இருக்க போதோ போய் அறுத்து பார்த்தா தான் தெரியும். என்னைக்கு தான் நீ திருந்த போறியாடா? போ போ. உங்க அப்பானுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுடா. ஆமா அதெல்லாம் எங்கள் அப்பா புத்திசாலி தான். நாங்கள் போயிட்டு வரோம். தம்பி பலாப்பழம் நல்லா இருக்காடா? அம்மா பலாப்பழம் சூப்பராக இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. பழம்லாம் இனிப்பாக தான் இருக்கு. ஆனால் இதை சாப்பிட 100 ரூபா செலவழிக்க வேண்டியிருந்திருக்கு. பக்கத்து வீட்டு கந்த வேற என்ன கஞ்சப்பாயின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நீங்க அப்படிதான் நடந்துக்கிறீங்க. 100 ரூபாய்க்கு பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து சந்தோஷமா தின்னமா இருந்தோமான்னு இல்லாம 100 ரூபா போச்சே 100 ரூபா போச்சேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீயும் என்ன கஞ்சனா சொல்ற? இதுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா கொஞ்சம் தூக்கம் சாப்பிட்டு வருதும்மா, போடுடா. தூங்க போகிறேன். கொஞ்சம் சாப்பிட்டு போடுடா. இல்லைம்மா பலாப்பழம் சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்சிருச்சு. சரிங்க, நாங்க தூங்க போறோம். என்ன பண்ணலாம்? இந்த கந்தனோட கேலி கிண்டலும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நாளைக்கு காலையில் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அடுத்த நாள் காலையில். டேய் கந்தா, கந்தா வெளியில வா. யாரா இது காலங்காத்தால வந்து கத்துறது? இந்தா வர்றேன், கொஞ்சம் கத்துறத நிறுத்து. ஏன் காலங்காத்தால இப்படி தொண்டையிலேயே கத்துற? என்னாச்சு? பழப்பழத்தெல்லாம் தின்ட்டியா? எங்க திங்க? அதான் உன் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் பட்டு பழம் வீணா போச்சே. எப்போ என் பழத்தோட வாசனை ஃபுல்லாக இழுத்தையோ அப்பவே அது அழுகி போச்சு. ஒழுங்கா மரியாதையா பழத்துக்குள்ள 400 ரூபாய் கொடுத்து. என்னடா அநியாயமா இருக்கு? பலாப்பழத்தை நான் நோண்டதுனால பலாப்பழமே அழுகி போச்சா? புதுக்கரையால இருக்கு. மருமகனே அங்கே என்ன சத்தம்? ஒண்ணுமில்லத்த, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரு சின்னாத்தா, உன் மருமகன் நான் வாங்கிட்டு வந்த பலாப்பழத்தை வாசனை பிடிச்சே அழுக வச்சுட்டான். பேசாம அதுக்குள்ள 400 ரூபாய் கொடுத்துருங்க, இல்லாட்ட நான் போலீஸ்ட்ட போறேன். இது என்னடா புதுக்கதையா இருக்கு, கிணத்த காணுன்ற மாதிரி? வாசனை பிடிச்சி எப்படா பலாப்பழம் அழுகி போகும்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. உன் மருமகன் தான் என் பலாப்பழம் அழுகி போனதுக்கு காரணம். அதுக்குள்ள 400 ரூபாய் கொடுத்துருங்க. சரித்த, ஒன்றும் வாக்குவாதம் வேண்டாம். உண்டியில் சேர்த்து வச்சிருக்கோம் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா காயின்னு, அதை எண்ணி எடுத்து வாங்க, கொடுத்துருவோம். 20 80 200. என்னத்த ஒரு சத்தத்தையும் காணோம்? என்னப்பா உனக்கு என்ன காது செவிடா? அதான் உங்க அத்தை அந்த காயினை என்ற சத்தம் தான் கேட்குது இல்லை. எனக்கெல்லாம் நல்லா கேட்குது, உனக்கு மட்டும் கேட்கலையோ? 400. அத்தை, அந்த 400 ரூபாயை பாலுட்ட கொடுத்துருங்க. இந்தாப்பா உன் பலாப்பழத்துக்கான 400 ரூபா. நில்லுங்கப்பா, எண்ணி பார்த்துக்கிறேன் சரியா இருக்கான்னு. சரி சரி, எண்ணி பார்த்துக்கோ. என்ன கந்தா விளையாடுறியா? இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல காயினோ? எங்க அத்தை காயினை என்ற சத்தத்தை நீ கேட்ட இல்ல? ஆமா கேட்டேன், அதுக்கு என்ன இப்போ? அந்த காயினை தாம்பா இந்த பைக்குள்ள போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை உன் பலாப்பழத்தோட வாசனையை நான் முகர்ந்ததுனால அழுகுனது மாதிரி எங்க காயினோட சத்தத்தை நீ கேட்டதுனால அது கல்லா மாதிரி இருக்குமோ? ஆமாம் மருமகனே, நான் எண்ணி போடும்போது 400 ரூபாய்க்கு இருந்துச்சு காயின். ஒருவேளை பாலு அந்த சத்தத்தை கேட்டதுனால அதெல்லாம் கல்லா மாறிடுச்சு போல. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்னாத்தா. நான் போயிட்டு வரேன். நாம அவங்களை ஏமாத்தி எப்படியாவது பணத்தை பறிச்சிடலான்னு பார்த்தா அவங்க நமக்கு மேல இருக்காங்களே. மருமகனே, அவனுக்கு நல்லா புத்தி ஓட்டிட்டீங்க. வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் இருப்பான். ஆமாத்த, அவனுக்கெல்லாம் அவன் வழியிலே போய் தான் அவன் வாய் அடைக்கணும். வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் இருப்பான்.